வணக்கம். திருச்செங்கோடு சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன். இந்த சைட்டில் வந்து நம்ம போன வீடியோவில் காலம் ஸ்டார்டர் மார்க் பண்ணியிருப்போம், அதாவது பேஸ்மெண்ட்டோட காலம்க்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து அதோட பாக்ஸ் மாட்டி நம்ம கான்கிரீட் போட்டுட்ருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மொத்தம் 16 காலம் பாக்ஸு. அதில் வந்து ஒரு அடி பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது முக்காலுக்கு ஒரு அடி பாக்ஸ் வந்து 10 பாக்ஸ் வரும். முக்காலுக்கு முக்கால் வந்து 3 பாக்ஸும், 1.25க்கு முக்காங்கிறது 3 பாக்ஸும், மொத்தம் 16 காலம் போஸ்டிங்க வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸ்லாம் நேற்றே வர சொல்லி ஃபிட் பண்ணி ஒரு 5 இது இப்போ போட்டுட்டோம். பேலன்ஸ் இருக்குது. பேலன்ஸ் வந்து லேப்பிங் வச்சுட்டு மாட்ட வேண்டியது இருக்குங்க. அது மாட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து இந்த காலம் பாக்ஸ் ஹைட் பார்த்திங்கன்னா 4 அடி இருக்குது. நமக்கு ஆக்சுவலாக எவ்வளோ உயரத்துக்கு போடணும் அப்படின்னா 4 அடி 4 அங்குலத்துக்கு போடணும். அந்த 4 அங்குலங்கிறது நமக்கு இருக்கும் இங்கே. அதை வந்து ஃபர்தராக நம்ம பேஸ்மெண்ட்டில் பெல்ட் பிடிப்போம். அப்போ சேர்த்து அடைச்சி எடுத்துகிட்டு போயிட்டு காங்கிட்டு போடுவோம். இங்கே பேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரோட் லெவல் இருக்கு பாருங்க. இந்த ரோட் லெவல்லேருந்து வந்து நமக்கு 3 அடி வரும். ஸோ அதுக்காக இங்கே காலம் பாக்ஸ் நம்ம மாட்டிகிட்ருக்கோம் இப்போதைக்கு. அப்புறம் இதில் இந்த போர்ட்டிகோ ஏரியா இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு அரை அடி இறக்கி வரும். அதுக்காக ஒரு ஸ்டெப்பு நமக்கு வரும். ஏன்னா ஒரு ஸ்டெப்பு போர்ட்டிகளை கட்டிடுவோம், நம்ம ஒரு ஸ்டெப்பு வச்சு மேலே போகிற மாதிரி இருக்குங்க. இந்த 6 இன்ச்சு டவுனு இதில் இருக்கும். ஸோ இதில் வந்து ரிங்ஸ்லாம் கட்டி ஆல்ரெடி ரெடி பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டோம். ரிங்ஸ்லாம் நம்ம வந்து ஸ்பேஸிங் எல்லாமே கரெக்டாக பார்த்து வச்சுக்கிட்டோம். நான் காட்டியிருப்பேன் போன வீடியோவில் கூட. இப்போ இதில் வந்து லேப்பிங், அந்த ஏரியா மட்டும் லேப்பிங் வைக்கணும். ஸோ இந்த ஏரியாலாம் கரெக்டாக இருக்குது. அந்த ஏரியா லேப்பிங்கை வைக்கணும் அப்படின்னா அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து நமக்கு லூஸ் ஆயில் இருந்துச்சு, டெப்த்து ஜாஸ்தி போச்சு. ஸோ அதெல்லாம் ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து காலம் பாக்ஸ் ஃபிட் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா நம்ம கீழே வந்து ஸ்டார்டர் போட்டிருப்போம். இது இருக்கு இல்லையா, 2 இன்ச்சுக்கு ஸ்டார்டர் போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்காக வந்து நம்ம காலம் பாக்ஸ் வந்து ஃபிட் பண்ணுறோம். கீழே கரெக்டாக அதை உட்காந்துக்குங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸு வந்து ஒரு போல்ட்டுக்கான வந்து லூஸ் வச்சுட்டு ஸோ அதுக்காக கீழே இறக்குறோம். ஸோ இறக்கிட்டு நம்ம லூஸு உள்ள அந்த போல்டு நெட்டை வந்து நல்லா டைட் பண்ணிடணும். ஏன்னா வந்து மறந்தாப்பில் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பல்ஜ் ஆகிரும். இப்போ வைப்ரேட்டர் போடுறோம் அப்படின்னா அது மூலம் வந்து சிமெண்ட் பால் நிறையா வெளியே இருக்கும். ஸோ அதனால் அனிக்கோம்லாம் வருங்க. அதனால் போல்டு நெட்டை பார்த்து நல்லா டைட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது. இப்போ நமக்கு இந்த ஸ்டெஜில் லாப்பிங் இல்லை. இப்போ இங்கே வந்து லாப்பிங் வச்சிட்ருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா லாப்பிங்லேருந்து நமக்கு கரெக்ட் இல்லாமல் இருந்துச்சு. காயின்ட் போட்டால் நமக்கு 32 இன்ச்சு வந்து லாப்பிங்லேருந்து இருக்கணும். ஆக்சுவலாக வந்து இங்கே கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் லாப்பிங் வச்சுக்கிட்டோம். ஒரு ராடை வந்து 3ஆக கட் பண்ணி நம்ம இங்கே வந்து வச்சுருக்கோங்க. கரெக்டாக வந்து 32 இன்ச்சில் கிளிங் பண்ணி அந்த ராடு வந்து பழைய ராடில் வந்து சீட் ஆகணும். அதான் வந்து ஒரு கரெக்டான ஒரு மெத்தடு. ஸோ அது வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இதில் 6 அடிக்கு ஒரு கட்டு போடணுங்க. பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அது 6 அடிக்கு ஒரு கட்டு போடணும் லாப்பிங்கில். அப்போ தான் வந்து அது நல்லா ஒரு பாண்டிங் இருக்கும், டைப்பில் இருக்கும். ஸோ அதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணுங்க நம்ம. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸு நமக்கு வந்து அந்த மார்க் கொடுத்தோம் இல்லையா, அந்த மார்க்லேருந்து ஒரு அடி டவுனில் இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து ஒரு கம்பியில் வந்து கட்டு கம்பி அளவு ஒரு அடி வச்சு கட்டிக்கிட்டு ஸோ அதுக்காக டவுன் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இறக்கி போடணும். நம்ம உயரமாக போட்டோம் அப்படின்னா பேஸ்மெண்ட் பெல்ட் கனெக்ட் பண்ணும்போது உடைக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் அந்த லெவலை கரெக்டாக பார்த்துக்கணும். கண்டிப்பாக காலம் பாக்ஸ் போடும்போது நம்ம வைப்ரேட்டரையும் போடணும். அப்போ தான் வந்து அதில் உள்ள ஏர் வாய்ட்ஸ் எல்லாம் எடுத்துரும், நல்லா பேக்கிங் ஆகி ஃபினிஷிங் நல்லா வரும். அதனால் கண்டிப்பாக வைப்ரேட்டர் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வச்சுக்கோங்க. ஸோ அதான் வந்து என்றைக்குமே பெஸ்ட்டாக இருக்கும். காயின்ட்டோட மிக்ஸ் ரேஷியோ வந்து M20 கிரேடில் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அங்கே நமக்கு ஸ்ட்ரென்த் நல்லாயிருக்கும். நம்ம இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து M20 கிரேடில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். M20 கிரேட் அப்படிங்கிறது 1:1:3. ஆனால் ஆக்சுவல் ரேஷியோ அதுதான் வரும். ஆனால் ப்ராக்டிக்கல் யூஸ் பார்த்திங்கன்னா 1:3 அந்த ரேஷியோ. அதாவது சாண்ட் பல்கேஜுக்காக மணல் மட்டும் ஒரு 1/2 பங்கு சேர்த்து நம்ம கிண்டும் போது அதோட கன்சிஸ்டன்சி நல்லா வரும். ஸோ நம்ம அங்கே கேஸ்டிங் பண்ணி ரிமூவ் பண்ணும்போது ஃபினிஷிங் நல்லா பக்காவாக வரும். அதனால் அதோட ரேஷியோ பக்காவாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஃபைனல் பாக்ஸு இது வந்து நம்ம தூக்கு செக் பண்ணுறோம். ஸோ ஒரு சைடு செக் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த சைடு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த சைடு நம்ம முட்டு கொடுத்து இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க.
அதை போட்டு சொல்லுவோம். சும்மா லைட்டாக வந்த போதும். லூஸ் பண்ண. போமா. ஓகே. அதாவது நமக்கு குண்டு ஆடணும், அப்போ தான் வந்து வெர்டிகலாக இருக்குன்னு நமக்கு அர்த்தம். இப்போது இந்த சைடு பார்த்தோம், அப்படியே வந்து இந்த சைடு பார்க்குறோம். ஒரு எள்ளு பார்க்கணும், டயகனல் வந்து அப்போ தான் கரெக்டாக வரும். அந்த கை வரணும், அங்கிட்டு இருந்துகிட்டு வரணும். இப்போ குண்டு இடிக்குது. இப்போ வந்து நம்ம அந்த சைட்லேருந்து இந்த சைடு நவுத்துறோம். எவ்வளோ ஏறணும்? அவ்வளோ பாரு. போதும் ரவுண்டு ஒரு ஒன்று. ஓகே சார். இன்னும் கொஞ்சம் வரணும், இடிக்குது. இன்னும் கொஞ்சம் ஆடலை. ஓகே ஓகே. ஸோ இந்த அளவுக்கு கேப் இருக்கணும். இப்போ மறுபடியும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, ஸோ அதையும் மறுபடியும் பார்க்கணும். ஏன்னா இந்த சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம், ஸோ அதனால் அது மாறிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கிராஸ் செக்கிங் பண்ணிக்கிறோம். ஆனால் நிறைய இடத்துல வந்து மறுபடியும் நம்ம ரீகரெக்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மாறிடுச்சு, மறுபடியும் அதை இங்கே கொடுத்து தள்ளுறோம். அதனால தான் டபுள் செக்கிங் பண்ணுறது எப்போதுமே. இப்போ வந்து நம்ம அங்கேருந்து தள்ளுற மாதிரி இருக்குது. வரல. ஓகே ஓகே, சூப்பர். இந்த சைடு பாருங்கள், மறுபடியும் இந்த சைடு பார்க்குறோம். சூப்பருங்க. ஸோ நமக்கு வந்து தூக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம தூக்கு பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து ஃபஸ்ட்டு கார்ப்லாக் வச்சுக்கணும். எப்போதுமே வந்து அந்த மாதிரி தான் பண்ணணும். நம்ம தூக்கு பார்த்துட்டு கார்ப்லாக் வைக்கிறோம் அப்படின்னா பாக்ஸ் வந்து ஷேக் ஆகிரும், திருப்பி அந்த வேலை பார்த்துட்ட மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரீப்ளான்டாக பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம ஒவ்வொரு விஷயமும் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியும். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கான்கிரீட் வந்து ஓரளவு செட் ஆன பிறகு இந்த மாதிரி ஜல்லி குத்தி விட்ருக்கோம், தெரியுதுங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி எல்லா இதுலேயும் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஏன்னா அடுத்து கான்கிரீட் நமக்கு வந்து இதாகும்போது நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும். ஸோ அதுக்காக ஸோ எல்லாத்துலேயும் நம்ம அந்த மாதிரி ஜல்லி குத்திட்டோங்க. இந்த மாதிரி நம்ம ஜல்லி குத்திட்டோம் அப்படின்னா அந்த வேலை வந்து நல்லாயிருக்கும். இன்றைக்கி இந்த சைட்டில் நம்ம வந்து காலம் பாக்ஸ் காங்கிட்டு போட்டோம். ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் வந்து ஷார்ட்ஸும் வரும், லாங் வீடியோஸும் வரும். ஸோ வந்து நீங்கள் வீடு கட்டுறவங்களாக இருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் தான் பண்ணுவோம். ஸோ அதில் நம்ம என்ன விஷயம் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சைட்டில் நம்ம வந்து கன்சல்டேஷன் சர்வீஸ் தான் தந்துட்டுருக்கோம். கன்சல்டேஷன் சர்வீஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ என்னோடய சூப்பர்வைசிங்கில் செய்கிற வேலையை குவாலிட்டியாக எடுத்து வர்றது. ஸோ அது என்னங்க குவாலிட்டி அப்படின்னா, இப்போ மெஷர்மெண்ட் நம்ம செட் பண்ணுறோம், ரெண்டாவது வந்து கான்கிரீட்டோட தரத்தை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், ரெண்டாவது சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கு இல்லையா, இப்போ வந்து ஜல்லி குத்தி விடுறோம், கார்ப்லாக் வைக்கிறோம், டெக்னிக்கலாக நிறைய விஷயம் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இப்போ செக்ஷுவலாக வந்து இந்த பீமுக்கு எல் அடிக்கிறது, ஊக்கு வந்து 135 டிகிரி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கவர் பண்ணி என்னோடய சூப்பர்வைசிங்கில் எடுத்து வருவோம். அதனால் அது வந்து குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த கன்சல்டேஷன் சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்பிளே நம்பர் இருக்குங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.